அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா. இனி நீங்க எந்த இடத்துலயாவது இந்த மாதம் வெட்கப்பட்டு போவீங்களா, இல்லை இந்த வருஷம் வெட்கப்பட்டு போவீங்களா? யாருக்காவது வெட்கப்பட்டு போகணும்னு ஆசை இருக்கா? இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்திலும் நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள். எப்பொழுது வெட்கப்பட மாட்டீங்க? கர்த்தரை துணையாக கொண்டிருக்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தா அந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தரை, யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தரை துணையாக, கர்த்தரை கிருபை நாயகனாக நாம் வைத்திருக்கும் பொழுது எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டோம். மோசே குறித்து நாம் வாசித்தோம். அல்லேலூயா. மோசே என்ன சொல்றாரு? தன்னுடைய மகனுக்கு என்ன பெயர் வைக்கிறார்? அந்த இடத்துல எலெயேசர் என்று பெயர் வைக்கிறார். அந்த எலெயேசர் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு துணை நின்றார்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அப்படின்னு ஆண்டவருடைய ஒரு ஆசை என்னன்னா, முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? எந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்ல ஒரு பாடம், ஒரு சிறந்த ஒரு பாடம் என்ன என்றால், எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்குதல் கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் முறுமுறுப்பது, முணுமுணுப்பது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவரால கிரியை செய்யவே முடியாது. ஆமென். பாருங்க, மோசே வேற மாதிரி சொல்லி இருக்கலாம். முன்பு நான் அரண்மனையில இருந்தேன். முன்பு நான் எப்படி இருந்தேன்? பார்வோனுடைய அரண்மனையில இருந்தேன். அங்க ஒரு தவறு செய்துட்டார் மோசே. அங்க ஒரு தவறு செய்துட்டார். தன்னுடைய ஜனத்தானை, தன்னுடைய இனத்தானை ஒருவன் அடிப்பதை பார்த்து இவர் பதிலுக்கு அடிக்கவில்லை, அவனை வெட்டி போட்டு விட்டார். அவனை என்ன பண்ணிட்டாரு? ஒரே வெட்டாக வெட்டி மணலிலே அவனை புதைத்து போட்டார். அவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்து அவர் கடைசியில என்ன பண்றாரு? ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லல, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று சொல்லல. அல்லேலூயா. தன்னுடைய இரண்டாவது மகன் பிறக்கும் பொழுது அவர் ஒரு அருமையான பெயர் வைக்கிறார். கர்த்தர் எனக்கு, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 18:4 எடுத்து வாசிக்கலாம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அப்போ உங்க கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எனக்கு துணை நின்ற நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்றேன்? கண்ணீரோடு நன்றி சொல்லி உம்மை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைக்கு நீங்க எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தேவ துணை உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. அதான் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். என்ன விசுவாசிகளுக்கு ரொம்ப முக்கியம்னா சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். அல்லேலூயா. எந்த இடத்திலுமே உங்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கிருபை தேவனுடைய வார்த்தையில உண்டு. அல்லேலூயா. எந்த இடத்துல யாருக்கு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியலையோ அவங்க அந்த இடத்துல தடுமாறி விடுவார்கள். அந்த இடத்துல அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாங்க. தேவனை யாரெல்லாம் துணையாக கொண்டிருக்கிறாங்களோ. அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். அவர் பாருங்க, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறுகிறான். அது தாவீதுடைய ஸ்டோரி. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு அரசனா போறது அது பெரிய மேட்டர் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு ஒரே குஷி, அவர் ஒரு ஹாப்பி. ஆனா அரண்மனையில இருந்தவன் இன்று ஆடு மேய்க்கிறான். அல்லேலூயா. அரண்மனை, பிறந்ததே அரண்மனையில தான். அல்லேலூயா. கொஞ்ச நாள்ல அரண்மனைக்கு வந்துட்டாரு. பிறந்து கொஞ்ச நாள்ல வந்துட்டாரு அரண்மனைக்கு. அல்லேலூயா. ஆமான். ஆனாலும் ஒளிந்து வாழுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. மறைந்து உயிர் தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலை. அங்க போய் என்ன வேலை பண்றாருன்னா ஆடு மேய்க்கிறார். இருக்கல லீஸ்ட் ஜாபுக்கு வந்துட்டார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில அவர் பாருங்க, தனக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது வெறுங்கையாய் நிற்கிறேன் என்று பெயரிடவில்லை, தள்ளப்பட்டு நிற்கிறேன் என்று பெயரிடவில்லை. அவருக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு வருகிறது. அந்த நாளெல்லாம்
பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாய்கள் என்ன அறிக்கையிடணும்? பிதாவின் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு துணை நின்றார் என்று தேவன் அறிக்கையிட விரும்புகிறார். இன்னொன்று, அல்லேலூயா, யார் யார் எல்லாம் கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, நீங்க தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு? மேல போய் பிதாவை வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு துணையாளனை அனுப்பி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறார், ஒரு துணையாளன். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம இன்னைக்கு ஒரு துணையாளரை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது நான் ஒரு அனாதை. விசுவாசிக்குள்ள வந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஒரு நாள் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது, நான் ஒரு அனாதை என்று, நான் ஒரு திக்கற்றவன், நான் ஒரு கைவிடப்பட்டவன். அந்த வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. மனுஷர்கள் உங்களை புறம் தள்ளி இருக்கலாம், மனுஷர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், மனுஷர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், மனுஷர்கள் உங்களுக்கு வஞ்சகம் நடப்பித்திருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைவு கூறுங்கள், பரிசுத்த ஆவி என்றென்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு துணை. அல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நமக்கு ஒரு 16 முதல்ல வாசிங்க. 16, 14, 16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. அல்லேலூயா. இங்க பாருங்க, துணையுடைய ரகசியம் பாருங்க. நம்ம ஆராதிக்கிற இந்த துணை நம்மளை விட்டுட்டு ஓடுறவர் கிடையாது. அல்லேலூயா. நம்மளை நட்டாத்துல விட்டுட்டு போறவர் கிடையாது. அல்லேலூயா. நம்மளை பாதியில விடுறவர் கிடையாது. என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. இந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அல்லேலூயா. இதை தியானிக்கும் போது, இதை யோசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெம்பு வரணும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வரணும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரணும். என்ன சொல்லியிருக்காதுல? என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் நீங்க வச்சிருக்கிறீங்க? இனிமேல் வருவார்லாம் கிடையாது, உங்க கூட இருக்கிறாருங்க பரிசுத்த ஆவியானவர். இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்கெல்லாம் வந்துருவாருன்னா அது ரொம்ப பொய். உங்க கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும், உங்களுக்கும் பரலோகத்துக்கும், உங்களுக்கும் வசனத்துக்கும். அல்லேலூயா. தேவனோடு நேரடியாக பேசுகிறது தான் கிறிஸ்தவம். தேவனோடு நேரடியாக உறவு கொள்வது தான் கிறிஸ்தவம். தேவனை இறுக பற்றி கொள்வது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. தேவனோடு வாழ்வது தான் கிறிஸ்தவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான் என்று ஆதியாகமம் 5:24 நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு கிறிஸ்தவன் சஞ்சரிக்க முடியுமா என்றால் முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், நீங்கள் பரிசுத்த ஆவியோடு உலாவ முடியும், அவரோடு பேச முடியும், அவரை உற்ற துணையாக கொள்ள முடியும். அப்படி யாரெல்லாம் உற்ற துணையாக தேவனை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. ஒன்று நீங்கள் உறுதியாய் உங்க மைண்ட்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் பரிசுத்த ஆவி உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை துக்கப்படுத்தும் போது கூட ஓரமாக நின்று கொண்டு இருப்பார். அல்லேலூயா. மறுபடியும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனோடு வேண்டிக் கொண்டே இருப்பார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு விசுவாசியுடைய ரகசியம், தனியா எங்கேயுமே போகக்கூடாது. அல்லேலூயா. தனியா எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, தனியா எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது, 2 பேரா போக வேண்டும். அல்லேலூயா. அந்த 2 பேர் யாருன்னு? ஒன்று நீங்கள், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வேதம், பைபிள் இஸ் ஆல்வேஸ், the concept of Bible is pairing. எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்றார்? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு துணை பேர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. எப்பவுமே தனியா இருக்கக்கூடாது. தனியா இருந்தா உங்களை சத்துரு மேற்கொண்டு விடுவான். எந்த மனுஷன் தனியா இருக்கிறானோ அவனை சத்துரு காலி பண்ணிடும். அப்ப 2 பேரா இருக்கணும். எப்படி 2 பேரா இருக்கணும்? ஒன்னு நீங்க, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஞாபகத்தை சில நேரம் நம்ம விட்டுறோம். அந்த ஞாபகத்தை மறந்து விடுகிறனால தான் நம்ம சில நேரம் தோற்று விடுகிறோம். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியோடு இருந்தா, 2 பேர் இருந்தா
எதிரி எப்ப வேணாலும் வருவான். 2 பேர் இருந்தா எதிர்த்து நிற்க முடியும். 2 பேர் இருந்தா ஒருவனுடைய பலன் குறைந்து போனால் மற்றொருவன் எழும்பி போராடுவான். அல்லேலூயா. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் இருந்தா உங்களால ஜெபிக்க முடியாத நேரங்கள்ல, பலன் இல்லாத நேரங்கள்ல அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்காக அவர் ஜெபிப்பார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை இன்று இப்பொழுது அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஓ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நீங்க ஜெபிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஜெபம். அல்லேலூயா. உங்களை அறியாம நீங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னா, தூங்காம ஜெபிக்கணும்னா, சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்னா, ஹோலி ஸ்பிரிட்டும் நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு உட்காரும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இப்போ பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 4, 9 மற்றும் 10. ஒண்டியா இருப்பது ரொம்ப தப்பு. இருவர் கூடி இருப்பது நல்லா கவனிங்க. உங்களை மந்திரம், தந்திரம், பில்லி சூனியம் இதெல்லாம் அட்டாக் பண்ற காரணம் என்னன்னா, நீங்க ஒண்டியா இருப்பீங்க. ஒண்டியா இருந்தா முடிஞ்சது, ஜோலி முடிஞ்சது. அல்லேலூயா. ஒண்டியா இருக்கிறீங்கன்னா ஜோலி. கிறிஸ்தவர்கள் நல்ல சபைக்கு போறவங்க, அவங்களுக்கு ஏன் மந்திர போராட்டம் வருது? ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க மந்திரத்துல விழுந்து கிடக்குறாங்க. ஏன் விழுந்து கிடக்குறாங்க? ஒண்டியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தை காற்றிலே காற்றாடி போல பறக்க விடுகிறார்கள். ஓவர் கான்பிடென்டா மாறிடுறாங்க. நான் ஜெபிச்சிருவேன், நான் அதை முடியாது உங்களால. பரிசுத்த ஆவி இருவர் கூடி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருவர் கூடி இருந்தா என்ன நடக்கும்? தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். நல்லா கவனிங்க. உங்க முழங்கால்ல நல்ல பலன் உண்டாகும். உங்க விசுவாசத்துல நல்ல பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களால ஜெபிக்க முடியலன்னு தடுமாறுறீங்க, துதிக்க முடியலன்னு தடுமாறுறீங்க. ஏன்? ஒண்டியாய் நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒண்டியாய் நிற்கிறீர்கள். ஒத்தாளா போய் நிற்கிறீங்க. ஒத்தாளா நிற்கிறவன் முட்டாள். ஹல்லேலூயா. ஒத்த ஆளா என்றைக்கும் போகாதீங்க. சத்துருவை எதிர்ப்பதற்கு உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை அழைத்து செல்லுங்கள். ஏனென்றால் என்றென்றைக்கும் அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை, நீங்கள் விழுந்தால் உங்களோடு இருக்கும் பரிசுத்த ஆவி வந்து உங்களை தூக்கி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விழுந்து போறத பத்தி கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியை கூட வைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ஜெபிக்க வைப்பார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாருமே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. என்றே இப்பொழுதே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு ஆதரவு யார் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர். நாம் மறந்து விடுகிறோம், நமது ரகசியமே பரிசுத்த ஆவியானவர் தான், நமது பலனே பரிசுத்த ஆவியானவர் தான், நமது வைராக்கிய வாஞ்சையானவரே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. உங்கள் போராட்டங்களை தூக்கி அவருடைய தோல்ல வைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்ளுவார். உங்களை அமிழ்த்து பண்ணுகிற கவலைகளை தூக்கி அவருடைய தோள்களிலே சுமத்தி விடுங்கள், அவர் அதை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கவலை பாரங்கள் உங்களை அமிழ்த்துகிறதா, அதை தூக்கி அப்படியே ஆண்டவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க. உங்களோட துணையாய் வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அதை சுமந்து கொண்டு போக ரெடியா இருக்காதீங்க. அல்லேலூயா. வரும்போதே சொல்லிடுங்க, இதை நம்மளால சுமக்க முடியாது. ஆண்டவரே, அங்கிருந்து பார்க்கும்போதே சொல்லிடணும், பெரிய பண்டில் வருதுன்னா எப்படி சுமக்கலான்னு உட்காந்து யோசிக்க கூடாது. அதை சுமக்க முடியாது, அப்படியே ஆண்டவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டு இருந்தா அவன் தான் புத்திமான். அல்லேலூயா. அவன் அன்றைக்கு அவனுடைய நாளை அருமையாக கடத்தி செல்வான், ஆசீர்வாதமாக அந்த நாள் கடந்து போகும். அல்லேலூயா. ஆனால் ஒரு முட்டாள் என்ன செய்வான் என்றால், அந்த பாரத்தை எல்லாம் எப்படியாக தாங்கக்கூடிய பலனை தாரும் என்று ஜெபித்து கொண்டே இருப்பான். சரி, பலன் தருகிறேன், என் கிருபை உனக்கு போதும், எல்லா பாரமும் தாங்கிக்கொள் மகனேன்னு சொல்லிடக்கூடாது ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே தூக்கி ஆண்டவர் மேல டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு அதை மாத்தி விடுங்க. நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னீங்களே, இந்த பாரத்தை நான் உம்மிடம் இறக்கி வைக்கிறேன். ஹல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் ஆண்டவர் மறக்க செய்வார். ஹல்லேலூயா. வேத வசனத்தின் விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும், என்றென்றைக்கும் நான் கூட இருப்பேன் என்பதை நினைவூட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கு நன்றாக தெரிய வேண்டும், உங்களை சுற்றி 3 காரியங்கள் இருக்கு. உங்களை சுற்றி என்ன இருக்கு? ஒன்று என்ன? பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. இன்னொன்று என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அல்லேலூயா. ஃபெல்லோஷிப். சில இங்கிலீஷ் பைபிள்ல ஃபெல்லோஷிப் என்று போடப்பட்டிருக்கு, சில இங்கிலீஷ் பைபிள்ல கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட் என்று போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆவியானவரோடு வைத்திருக்கிற மேன்மையான ஒரு உறவு, அதுதான் ஃபெல்லோஷிப், அதுதான் கம்யூனியன், அதுதான் கூட்டாய்மை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கூட்டாய்மை உண்டு என்றால் அது பரிசுத்த ஆவியானவரோடு. உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு. உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டு என்றால் அது பரிசுத்த ஆவியானவரோடு. அல்லேலூயா. நீங்கள் ஐக்கியத்திலே நின்றவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் கூட்டாய்மைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவி உங்களை ஆட்கொண்டு உங்களை அனலாக்குவார். அல்லேலூயா. யாருமே சொல்லக்கூடாது, யாரோ மந்திரம் செஞ்சிட்டாங்க, யாரோ சூனியம் வச்சிட்டாங்க. அல்லேலூயா. வச்சுட்டு போட்டோம், ஆனா உங்களை சுத்தி அது வர முடியாது. என்ன இருக்கு உங்களை சுத்தி? 2 கொரிந்தியர் 13:14 எடுத்து வாசிங்க. உங்க கூட என்றென்றைக்கும் என்ன இருக்கு? 2 Corinthians 13 chapter 13 verse 14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு ஒரு நாள் நீங்க கவலையோடு வாழக்கூடாது. இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு ஒரு நாள் நீங்க கண்ணீரோடு போராடி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் உட்காந்து டீப் திங்கிங் போகக்கூடாது. யாரா இருக்கும் நமக்கு மந்திரம் செஞ்சு,
அல்லேலூயா. எதிர்த்த வீடா, பின்னாடி வீடா, இல்ல சைடு வீடா, அல்லேலூயா, இல்லைன்னா நம்ம மாமாவா இல்ல மச்சானா, அல்லேலூயா. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க 365 டேஸ் வேஸ்ட் ஆயிரும். நீங்க சொல்லுங்க, 2 பாக்கெட்லயும் கையை போட்டுக்கிட்டு கர்த்தருடைய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்னோடு என்றென்றைக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 தான் உங்களை வாழ வைக்கும். இந்த 3 தான் உங்களுடைய குளுக்கோஸ். இந்த 3 தான் உங்களுடைய ஆக்சிஜன். இந்த 3 தான் உங்களுடைய பெரிய பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது உங்களை அவர் புதிதாக்குவார். நல்லா கவனிங்க. ஆமென். என்ன பார்க்கிறோம் நம்ம? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் வெட்கத்திலிருந்து வெளியே வரணும். அந்த செத்த மூஞ்சிலிருந்து வெளியே வரணும்னா தேவனோடு துணை கொண்டு இருக்கணும். தேவனை துணையா, கம்பேனியனா நடத்தணும். அல்லேலூயா. ஆமென். இப்ப சில பேர் பாருங்க, துணை என்று சொல்லுவார்கள், ஆனா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமான காரியங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. துணைனா ஆண்டவருக்கு துணைக்குரிய அந்த பிளேஸை கொடுக்கணும், அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியம் பண்ண போறீங்க, பரிசுத்த ஆவியானவரோட டிஸ்கஸ் பண்ணணும். நீங்களாவே துருன்னு போய் பண்ணிட்டு அப்புறமா ஆண்டவர் இதை செய்யணும்னு உபவாசம் போடக்கூடாது. அல்லேலூயா. அது துணைக்கு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. துணை என்றால் போகும்போதே அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட உங்க காரியங்களை ஒப்பு கொடு. இது நான் செய்யலாமா வேணாமான்னு கேட்டுதான் ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்கணும். அதுதான் துணை. அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிறவர்கள், யாக்கோபின் தேவன் மேலே வைராக்கியம் கொண்டவர்கள், கர்த்தரே நம்பிக்கையாக கொண்டவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் துணையா இருந்தால் நீங்கள் துணையோடு டிஸ்கஸ் பண்ண, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உள்ள வரும்போது என்ன பண்ணுவார்? புதிதாக்குவார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. புதிதாக்குவார். பரிசுத்த ஆவியோட முக்கியமான குணங்கள்ல ஒன்று, உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்குவார். உங்க பேங்க் அக்கௌண்ட்டை புதிதாக்குவார், உங்க வீட்டை புதிதாக்குவார். உள்ளார்ந்த மனிதனை மாத்திரம் புதிதாக்கி உங்களுடைய வெளிப்பிரகாரமான மனிதனை பழமையாக்குவார் என்ற அர்த்தம் அல்ல. வெளிப்பிரகாரமான மனிதனை கைவிடுவார், மாம்ச பிரகாரமான மனிதனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் அல்ல. உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கி கொண்டு பிற்பாடு எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்தித்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு பரிசுத்தாவின் குணம் என்ற புதிதாக்குகிற குணம். என்ன குணம் சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாவற்றையுமே குணாதிசயங்களை புதிதாக்குவார். அல்லேலூயா. உங்களுடைய பர்சையும் புதிதாக்குவார். ஆமென். உங்களுடைய எல்லாவித வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், உள்ளுறுப்புகளுடைய சரீரங்களை புதிதாக்குவார். புதிய கிட்னியை கொடுப்பார், புதிய கர்ப்பப்பையை கொடுப்பார். அல்லேலூயா. புதிய யூரினரி ட்ராக்கை கொடுப்பார். எந்த இடத்துல சாபம் இருக்கிறது, எந்த இடத்துல நோய்கள் இருக்கிறது, எந்த இடத்துல பலவீனங்கள் அந்த இடத்தை புதிதாக்குவார். வாசித்து முடிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய, நம்ம வாசிச்சோமே கொஞ்சம் முன்னாடி, துணையா இருப்பார், என்றென்றைக்கும் கூட இருப்பார். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிதாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பழைய மனிதனை தேவன் வேற அறுத்து போடுவார், புதிய மனிதனை உங்களுக்குள்ளே கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் என்றால் என்ன என்றால் ஒவ்வொரு நாளும் புதிதாகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்துக்குள்ள போகிறது. ஆமென். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. அல்லேலூயா. நீச்சல் ஆழம் தேவன் கொடுப்பார். உள்ளார்ந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிதாக்குவார். ஒரு விஷயம் என்னென்ன, அதை அடைப்பார், இந்த லோனை கொடுப்பார், அதை அடைப்பார், மீட்டு கொடுப்பார். அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது என்ன என்றால் என்னை புதிதாக்கும் ஆண்டவரேன்னு கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர வர என்னை புதிதாக்கும். என் கோபங்கள் எல்லாம் மாற வேண்டும், குணாதிசயங்கள் மாற வேண்டும், பேக்ரவுண்ட் மாற வேண்டும். அல்லேலூயா. பரம்பரை சுபாவங்கள் மாற வேண்டும், என்னுடைய எல்லா தன்மைகள் மாற வேண்டும். இந்த பலவீனம் இருக்கு, என்னை புதிதாக்கும் என்று நீங்களும் நானும் சொல்லும் போது அவர் நம்மை புதிதாக்குவார்.